இதாங்க டென்ஷன் செட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டென்ஷன் செட் இந்த ஸ்ப்ரிங் வந்து கரெக்டா ஒர்க் ஆகணும். இப்படி பிரஸ் பண்ணி விட்டா அப்படி மேல வரணும். இங்க பாருங்க. இப்போ கரெக்டா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? சப்போஸ் இது சரியா ஒர்க் ஆகல. இப்படி பிரஸ் பண்ணி விட்டா இப்படி மேல வரல. லூஸா இருக்கு அப்படின்னா ஸ்டிட்ச் வந்து சரியா வராது. ஓகேங்களா? இங்க பாருங்க. இது பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா மேல கரெக்டா அந்த பொசிஷன் வந்து நிக்கணும். இந்த ராடுக்கும் இதுக்கும் 1/4 இன்ச்சு கேப் இருக்கணும். இதுதான் சரியான மெத்தட்ல இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப இது கரெக்டா இருக்கு. சப்போஸ் இந்த ஸ்ப்ரிங்கு தைக்கும்போது என்ன ஆகும்னா கட் ஆயிரும். கட் ஆகி உடைஞ்சிரும். உடைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிட்ச் வந்து சரியா வராது. அந்த டைம்ல என்ன பண்ணணும், ஒண்ணு இந்த செட்டையே மாத்தணும். அப்படி இல்லன்னா இது பார்த்தீங்கன்னா ரூ. 5 தான் இந்த ஸ்ப்ரிங்கு. இல்ல டென்ஷன்லாம் மாத்த வேண்டாம். நான் இந்த ஸ்ப்ரிங்கு மட்டும் மாத்தணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு மெத்தட் எப்படி நம்ம மாத்தலான்றத நான் சொல்லி தரேன் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த சைடுல இந்த நெட்ட லூஸ் பண்ணீங்கன்னா, இந்த டென்ஷன் செட்டு வெளிய வந்துரும். ஓகேங்களா? லூஸ் பண்ணிட்டேன். பாருங்க. எடுத்தாச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங்க வந்து மாத்தப் போறோம். இந்த ஸ்ப்ரிங்க புதுசா வேற மாத்தப் போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஒரு நெட் இருக்கும். அந்த நெட்ட வந்து லூஸ் பண்ணுங்க. சரிங்களா? கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு, இத எடுத்தீங்கன்னா, இந்த பார்ட்ஸ் தனியாவும், இந்த பார்ட்ஸ் தனியாவும் வந்துரும். இத கீழ வச்சுருங்க. ஓகேங்களா? வச்சுட்டு, இதுல இருக்கிற ஸ்ப்ரிங்க எப்படி வெளிய எடுக்கணும் பாருங்க. அப்படி பிரஸ் பண்ணீங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் இப்படி வெளிய வந்துரும். ஓகேங்களா? இப்போ இந்த கட்டான ஸ்ப்ரிங்க எடுத்துட்டீங்க. இப்போ புது ஸ்ப்ரிங் போட போறீங்க. அது எப்படி போடணுன்றத பாருங்க. இதான் புது ஸ்ப்ரிங்கா வச்சுக்கோங்க. என்கிட்ட புது ஸ்ப்ரிங் இல்ல. அதனால இப்ப நல்லா இருக்கிறதையே உங்களுக்கு வந்து கழட்டி எப்படி போடணுன்றத நான் காட்டுறேன். இங்க பாருங்க. இதான் ஸ்ப்ரிங்கு. இந்த ஹோல்ஸ்ல இப்படி உள்ள சொருகி இப்படி பிரஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பார்ட்ஸ் என்ன பண்ணுங்க, இதுக்குள்ள சொருகிடுங்க. இப்போ சொருகும்போது இத பிரஸ் பண்ணி பாருங்க லூஸா இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க, லைட்டா இப்படி டர்ன் பண்ணுங்க. டர்ன் பண்ணிட்டு அழுத்தி பிடிங்க. இப்போ பிரஸ் பண்ணி பாருங்க. பாருங்க ஒர்க் ஆகுதுங்களா? ஓகே. ஏன்னா கொஞ்சம் லூஸா இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, இன்னும் கொஞ்சம் இத கொஞ்சம் இப்படி டைட் பண்ணுங்க. இப்போ அழுத்தி பிடிங்க. இப்போ பிரஸ் பண்ணி பாருங்க. கரெக்ட்டா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பொசிஷன் மாறாம என்ன பண்ணுங்க, அப்படியே அந்த நெட்ட வந்து டைட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ டைட் வச்சாச்சு. இப்போ பாருங்க. ஃபிட் பண்றது எப்படின்னு பாருங்க. பாருங்க. இதுக்குள்ள சரி விட்டு ரொம்ப பிரஸ் பண்ணி வச்சிடாதீங்க. இந்த ஸ்ப்ரிங் வந்து பாடியில வரும்போது ஸ்ப்ரிங் சீக்கிரமா கட் ஆயிரும். ஒரு நூல் கேப் வைங்க. கொஞ்சம் அப்படி வெளிய எடுத்த மாதிரி ஒரு நூல். இப்போ சைடு நெட்டை டைட் வச்சுக்கணும். அவ்வளோதாங்க. ஓகே சூப்பர். அடுத்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஒர்க் ஆகுதா பாருங்க. பாருங்க. ஓகேங்களா? ஓகே.